நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே, ஒரு தாயாடு 2 குட்டியோட, ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. குட்டிய பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தரம். ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2 பல்லுலேருந்து 4வது பல்லு தான் போட்டிருக்குனாங்க. சந்தையில வந்ததுல நல்ல டாப்பான ஆடு. செம்போரு ஆட பார்த்தீங்கனாலும் தெரியும். நல்ல ஒரு முக லட்சணம். நல்ல ரொம்பவே சூப்பராவே இருந்துச்சு. 3மே பார்த்தீங்கன்னா, நல்ல செம்போரு. ஒரிஜினல் கலரு, ஒரிஜினல் கொடியாடு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க அண்ணன். பார்க்கும்போது தெரியும், இந்த குட்டி வந்து கண்டிப்பா காக்கடாய்க்க வச்சுக்கலாம். அதுவும் தலையீத்தே 2 குட்டி போட்டிருக்கு. அடுத்து கண்டிப்பா 3 குட்டி இல்ல 4 குட்டி உறுதியா போடும். 2 குட்டி போட்டாலும் போதும்ப்பா. சூப்பரா ஆட வளர்க்கு. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா கண்டிப்பாக உறுதியாக லாபம் இருக்கும். வெறும் 10 ஆடு இருந்தால் போதும், ஒரு குடும்பம் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியே ஒவ்வொன்றும் ரூ. 7,000 ரேட்டுக்கு போகும். அவ்வளோ ஒரு தடமான குட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டி. இந்த ஆடோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூ. 22,000 சொல்கிறோம்ப்பா. நம்ம வந்து நேரடியாக வந்து கேட்டாங்கன்னா அனுசரித்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு புளியம்போர், நல்ல ஒரு தெளிவான ஆடாக இருக்குது. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா உறுதியாக லாபம் கிடைக்குமா எப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேய்ச்சல் முறையில் இந்த ஆடுகளை வளர்க்கலாமா?